ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படம் என்னென்னா ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. இப்போ இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்துருவோம். லாஸ்ட் ஸ்பைடர்மேன் சீரிஸ் எங்கே முடிஞ்சிருக்கோம் அப்படின்னா, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் விஷயத்த பண்ணியிருப்பார். பீட்டர் பார்க்குற விஷயத்த யாருக்கும் திறம் மறைச்சிருப்பார். இப்போ அங்கேருந்தா பார்த்து கதை தொடங்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அவரோட லவ் இருக்கும், அவரோட ஃப்ரெண்டு கூட பீட்டர் பார்க்க யாருக்கும் விஷயம் தெரியாமல் போகுது அப்படின்னு சொல்லலாம். இதே தான் யாருக்கும் தெரியாமல் போனாலும் நியூயார்க் சிட்டிக்கு வர எல்லா பிரச்சனையும் ஸ்பைடர்மேன் தடுத்து நிப்பாட்டுவார். இந்த படத்தில் முக்கியமான காரணம் எமோஷன் தான் அதிகமாக சொல்லலாம். நம்ம ஸ்பைடர்மேன் அதிகமாக விரும்பி பார்க்குற படத்தை பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் தான். இந்த படத்தை ரொம்ப ஆக்ஷன் கம்மியானு சொல்லலாம். ஸ்டார்டிங்கில் டேமேஜ் கவுண்டருக்கு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும் காப்பாற்றுற மாதிரி. அந்த சீன் கொஞ்சம் நல்லா எடுத்திருந்தாங்கன்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃபில் ஸ்பைடர்மேனுக்கு ஹல்க்குக்கு ஒரு ஃபைட் சீன் வரும், அது கொஞ்சம் நல்லா எடுத்திருந்தாங்கன்னு அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் எமோஷன் தான் அதிகமாக காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். மற்றபடி இந்த படம் கிளைமேக்ஸ்லாம் எனக்கு ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்பைடர்மேன் சீரிஸில் நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த படத்துக்கு போகாதீங்க. ஒரு ஆவரேஜான நார்மலான மூவியாக பார்க்குற மாதிரியே போங்க. இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி 2021 ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் அந்த படத்தை பார்த்துருங்க. அப்போ தான் இந்த படம் உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த படம் புரியும். இப்போ இந்த மாதிரி தேட்டரில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் ஒன்ஸ் ஒரு மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த படத்தை 3D தான் பார்த்தேன். 3D வெர்ஷன் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.